சிவகாசி தேர்தல் களம் 2026 அசோகனுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. ஒரு நேரடி கள ஆய்வு. நம்ம சிவகாசியில தேர்தல் களம் மிகவும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல் களத்துல 4 வேட்பாளர்கள் போட்டியிட போறாங்க. முதலில் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அசோகன் அவர்கள், இரண்டாவதாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள், மூன்றாவதாக தாவேகா கட்சியிலிருந்து கீர்த்தனா அவர்கள், நான்காவதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து எஸ்தர் மேரி டயானா அவர்கள் ஆகிய 4 பேர் போட்டியிட போறாங்க. நமது சிவகாசி டைம்ஸ் குழுவினர் நேரடியா தேர்தல் களத்தில் இறங்கி ஆய்வு செஞ்சதுல சில முக்கிய தகவல்களை சிவகாசி மக்களுக்கு பதிவு செய்ய விரும்புறோம். அதாவது களத்தில் உள்ள 4 வேட்பாளர்களின் தேர்தல் அணுகுமுறையும் வெவ்வேறு பாணியில இருந்துச்சு. இதுல வேட்பாளரா இருக்கிற அசோகன் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு காரணம் இவரோட பணிகள். கடந்த 5 ஆண்டுல சாட்சியாபுரம் மேம்பாலம், சுற்றுவட்ட சாலை தீராத பிரச்சனையாயிருந்த திருத்தங்கல் குடிநீர் தட்டுப்பாடு, சாலைகள், பள்ளிக்கூடங்கள், விருதுநகர் முதல் சிவகாசி வரை 4 வழி சாலைன்னு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்ததுனால மக்கள் மனசுல ஆழமா இடம் பிடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் விட முக்கியமானது, மக்கள் நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருக்க திருத்தங்கல் மேம்பாலம் கட்டி முடிக்கிறேன்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. இதனால திருத்தங்கல் பகுதி மட்டுமில்லாம அங்க இருக்கிற 18 பட்டியலையும் இவருக்கு ஆதரவு மென்மேலும் பெருகிட்டு வருது. இவர் பக்கம் இருந்து எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லாம தன்னோட சாதனைகளை மட்டுமே சொல்லி பரப்புரைய நடத்திட்டு வராரு. இதனாலேயே மக்களோட ஆதரவு இவருக்கு இப்போ 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது KT ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் மத்திய பால்வளத்துறை அமைச்சரா இருந்தவர். இவர் மேல எண்ணற்ற வழக்குகள் இருந்தாலும் போன தடவை ராஜபாளையம் தொகுதியில வேட்பாளரா நின்று தோல்வி அடைந்ததால என்னோட சொந்த ஊரான சிவகாசியில இப்ப வேட்பாளரா நிக்கிறேன்னு தன்னுடைய பரப்புரைய கொண்டு போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவர் மேல இருக்க அதிக வழக்குகள்னால மக்கள் கொஞ்சம் அதிருப்தியா இருக்காங்க. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் கீர்த்தனா. இவர் விருதுநகரில் முதலில் 2 ஆண்டுகள் சுயேட்சையாக விருதை மகள் என்ற பெயரில் தன்னை மாற்றி சமூக வலைதளங்களில் செயல்பட்டு வந்தார். உங்களுக்காக தான் நான் இருக்கேன், என் மண்ணுக்கு சேவை செய்ய போறேன்னு மக்கள் மத்தியில் தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. பின்னர் திடீரென தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களால் சிவகாசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே முதல் வேளையா சிவகாசியில இறங்கி கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அசோகன் அவர்களின் பணிகளில் எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியாததால் தேர்தல் பரப்புரை அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இவங்கள மக்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியவே பாக்குறாங்களே தவிர தங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற நபரா இவங்களுக்கு எந்த விதத்திலும் ஆதரவு தரலைன்னு நம்முடைய கள ஆய்வுல நன்றாகவே தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எஸ்தர் மேரி டயானா அவர்கள்தான். அவங்க தங்களோட கட்சி சார்ந்த பணிகள் மற்றும் கொள்கைகளை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேக்குறாங்களே தவிர இவங்க மக்களுக்குன்னு செய்த பணிகள் சொல்லிக்குற மாதிரி ஒண்ணும் இல்ல. இவங்களும் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அசோகனை பத்தி நிறைய அவதூறுகள் பறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா மக்கள்கிட்ட எதுவுமே எடுபடல. அதனால தன்னுடைய பரப்புரையில மாற்றத்துக்கான ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கும் அதிக அளவு மக்களிடம் ஆதரவு இல்லை என்பது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆக மொத்தத்துல இந்த சிவகாசி தேர்தல் களத்தில் மே 4ஆம் தேதி என்ன முடிவு வரப்போகிறது என்பதை ஓரளவுக்கு நம்மால் கணிக்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போவே நம்ம சிவகாசி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.